அத்தை மாமா கிவி ஃப்ரூட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது நான் சாப்பிட்டதே கிடையாது. சரி இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அப்போ வந்து ஒருத்தவங்க மில்க் ஷேக் போட்டிருந்தாங்க. சரி அதை மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு வந்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா ஒரு ஜூஸரில் கட் பண்ண கிவி ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் சுகர், கொஞ்சமாக பால், அதுக்கப்புறம் 2 ஸ்கூப் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட சொல்லியிருந்தாங்க. அதையும் போட்டு நல்லா அடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஊற்றி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றி வச்சாச்சு. எனக்கு இந்த ஃப்ரூட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணல, எடுத்து ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்தோடனே ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். புதுசாக ஏதாவது செஞ்சு கொடுத்து டேஸ்ட் பண்ண பார்க்கும்போது நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்குறக்காக நம்ம ரொம்பவே ஆவலாக இருப்போம். அதே மாதிரி போய் கொடுத்தேன். ஆனால் என்ன நடந்ததுன்னு பாருங்க. கசக்குதா, இந்த ஃப்ரூட் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டேன். எனக்கும் தெரியல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த ஃப்ரூட்டோட டேஸ்ட் இப்படி தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சது தான் தப்பு அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.